வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அவெஞ்சர்ஸ்னா கிரேஸுங்க. அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே ஹல்க்ன்ற கேரக்டரையும் பிடிக்கும். அப்படி ஹல்க்ன்ற கேரக்டர்ல நடிச்ச மார்க் ரஃபலோவை மறக்கவே முடியாது. இவர் 2000ல ஒரு கனவு கண்டிருக்காரு. அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல கேரவன்ல தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கனவுல ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து உன்னோட பிரெயின்ல கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இவருக்கு ஷாக். இல்லை சம்மந்தமே இல்லாம நம்மளுடைய கனவுல இப்படி வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ நிஜமாவே இவருக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரும் சரி இவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஸ்கேன்ல கோல்ஃப் பால் சைஸுக்கு ஒரு கட்டி இருக்கிறத பார்த்துருக்காங்க. உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ரு கனவுல நமக்கு வரதெல்லாம் அப்ப நிஜமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். 1960ல சைனால ஒரு விஷயத்த பண்ணாங்க. என்னன்னா இந்த சிட்டுக்குருவினால விவசாயம் எல்லாம் பாழாகுது. அதனால சிட்டுக்குருவிகள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்றதுக்காக இனிஷியேட் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு மக்களே வேற சப்போர்ட் பண்ணதான் சொல்றாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது நிறைய சிட்டுக்குருவிகள் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதோட இனப்பெருக்கம் கம்மியாயிருச்சு. ஆனா பூச்சிகள் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால விவசாய நிலங்கள் பழுதாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியும் அந்த பூச்சிகளை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனா இந்த பறவைகள் இருக்கிற வரைக்கும் அதை ரொம்ப பராமரிச்சு பார்த்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ரெக்டிஃபை ஆகிறதுக்கு பல வருஷங்கள் ஆயிருக்கு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக ஒரு தாத்தாவும் உங்க பேரனும் போயிருக்காங்க. அப்போ ஒரு மானு அது என்ன பண்ணுதுன்னு தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு போய் மரத்துல முட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 காலில் நடந்து போய் அப்படியே ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. இந்த மேட்ரு எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்லும்போது இப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறமா தெரிய வந்தது என்னன்னா CWD கிரானிக் வேஸ்டிங் டிசீஸ் அப்படின்றது மேபி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல அதுதான் அப்படின்னே சொன்னாங்க. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது தன்னைத்தானே அழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மானுக்கே தெரியுமா. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல வரும். இது கியூரே பண்ண முடியாது, நான் ட்ரீட்டபிள் டிசீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேரின்னு ஒருத்தங்க அவங்க வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. குளிக்கிறதுக்காக அவங்க பாத்டப்ல உட்காந்து குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்கேப்பா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே ஹாட் வாட்டரை செம்ம ஹாட்டா வச்சுட்டு பட்டுன்னு அவங்க மேல அடிச்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. போலீஸும் வந்திருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு வயசான லேடி அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேட்டர் ஆயிருக்குன்னா ஆக்சுவலா அந்த வயசான லேடிக்கு கடன் தாங்க முடியாம அந்த வீட்டை வித்திருக்காங்க. அந்த டைம்ல வேற வழி இல்லாமல் இவங்களும் வாங்கியிருக்காங்க. ஆனா வீட்டை விட்ட சோகத்துல எப்படியாவது இவங்களை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அந்த வயசான லேடி உள்ள வந்திருக்காங்களாம். காரணம் என்னன்னா இவங்க கிட்டேயும் இன்னொரு கீ இருந்திருக்கு. அதனால புது வீட்டுக்கு போகும்போது எப்பவுமே உங்களுடைய லாக்கை சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சில பேர் ஒரு நாளைக்கு 2-3 தடவைலாம் குளிப்பாங்க. ஆக்சுவலாக டெய்லியும் குளிக்கிறதே ஓகே. அதுக்கு ரொம்ப ஒர்க்குன்னு தேய்ச்சலாம் குளிக்கவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்ல நேச்சுரலாகவே நிறைய ஆயில்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுனால மேபி அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சாலுமே ஸ்கின்னுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுனே தெரியாம இருப்போம் இல்லையா, அப்போ ஒண்ணுமே தோணாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு சொல்கிறேன். டப்புன்னு லிஃப்ட் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் யாராக இருந்தாலும் சரி பட்டுன்னு கீழே படுத்துறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி நிற்கிறத விட இப்படி படுக்கிறதுல ரிஸ்க் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijayashree. Take care.